வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதை சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் சொல்லணும். அண்ட் மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எதிர் அந்த ரூபாவாக இருக்கட்டும், இல்லாட்ட இந்த டாலர் இண்டெக்ஸாக இருக்கட்டும், அண்ட் இல்லாட்ட இந்த ஜாப்பனீஸ் யன் ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் எப்படி க்ளோஸ் ஆச்சோ அதே லெவலில் தான் இருக்குது. ஈவன் ஆயில் ப்ரைஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அபவுட் $88 அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நத்திங் ஈவன்ஃபுல் அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி. ஸோ அதனால் அதே தான் கண்டினியூ ஆகுது, அதே மாதிரி ப்ரைஸ் தான் கோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து நான் எதை பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு ஐபிஓ, தட் இஸ் லலிதா ஜுவல்லர்ஸோட ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, அண்ட் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அண்டு இவ்வளோ ஃபால்ட் லைன் இருந்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்ல போகிறேன் நான். அண்டு இதை தவிர வந்து இதே ஃபைலில் வந்து அதர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் அதை கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நவ் லலிதா ஜுவல்லர்ஸ் டெய்லி ஒரு 40 years ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லணும். அண்டு 40 yearsனால் 1985 அந்த மாதிரி டைமில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆக்சுவலாக வந்து இது யார் அப்படின்னா ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் அவர் தான் வந்து ஆரம்பித்தார். அப்புறம் அது அப்படியே ஹேண்டு மாறிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த ப்ரெசண்ட் ஓனரோட அப்படின்னு சொல்லணும். அண்ட் 1985 வந்து இதுலேருந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அபவுட் 41 years ஆகிடுது. அண்டு இவங்க வந்து பேசிக்லி எங்கே இருக்காங்கன்னா, ஸ்டார்டட் வித் தமிழ்நாடு தான், பட் ஆனால் த்ரூ அவுட் த சதர்ன் இந்தியாவில் இருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திரா, தென் வந்து தமிழ்நாடு, இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்காங்க. பட் கேரளாவில் இல்லை, அது மட்டும் வச்சுக்கோங்க. தர்ஃபோர் இவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த மாதிரி ஸ்டேட்ஸில் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து இவங்களுடைய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹190 வந்து 201, ஹையர் பேண்ட் வந்து 201. எவ்வளோக்கு இஷ்யூ வராங்கன்னா 1700 crores, 1200 கம்பெனிக்கு போகுது, 500 crores டு த ப்ரொமோட்டர்ஸ் போகுது. அண்ட் ஸ்டில் அந்த ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங் அந்த போஸ்ட் இஷ்யூவில் கூட அபவுட் 86% ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு. இவங்க வந்து எவ்வளோ ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 61 ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த அத்தனை சதர்ன் ஸ்டேட்ஸில், எக்ஸப்ட் கேரளா தவிர. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 3 ஸ்டோர்ஸ் தான் இவங்க ஓன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே லீஸ்டு லேண்டில் தான் இவங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஓண்டுங்கிறது ஒன்லி 3 இது தான் இருக்குது, ஸ்டோர்ஸ் தான் இருக்குது. அண்டு இந்த பணம் ரைஸ் பண்ணுறாங்கல்ல, நியர்லி அபவுட் 1200 அது கம்பெனிக்கு போகுதில்ல, அதில் வச்சுக்கிட்டு அனதர் 10 ஸ்டோர்ஸ் ஓப்பன் போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்லி தமிழ்நாடு தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் இவங்களுடைய த பேசிக் பிஸ்னஸ் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 25,000 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 16,897 crores ஒரு லீப் இருக்குது. அண்டு அந்த லீப் எதனால் வந்துச்சு அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு 90 and 95 தான் இருந்தது அந்த 24 கேரட் கோல்டு. அதில் வந்து எஸ்பெஷலி இந்த 26 தான் ஃபினாமினலாக ரைஸ் ஆச்சு ப்ரைஸஸ். நியர்லி 3 times வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால இவங்களோட டர்ன் ஓவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு to 25,023. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எபிட்டா இஸ் 1,627 crores and 6.5% EBITDA margin, which is reasonable, like almost the same like Kalyan அப்படின்னு சொல்லணும். அண்டு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,009 crores கொடுத்துருக்காங்க. நியர்லி அபவுட் 4% as நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்ட்டு. ஆனால் அமங் த எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இவங்களுடைய ஸ்டோர்ஸில் வந்து ஹையஸ்ட் ரெவென்யூ பர் ஸ்டோர் வந்திருக்கு, 410 crores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு அதே சமயத்தில் இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்தீங்க அப்படின்னா 39.9. நமக்கு வந்து பீயிங் அன்லிஸ்டட் கம்பெனினால் குவார்ட்டர் டு குவார்ட்டர் கம்பேரிசன் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் ஆனுவலாக தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாகணும்.
அண்டு இவங்களுடைய ப்ரொடாமினன்ட் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. அண்ட் ஈவன் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கூட இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ஸ்டட்டட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது வந்து லிமிட்டட் அப்படின்னு சொல்லலாம். லெஸ் தென் 1% தான். ஸோ ஏதாவது வைரமோ இல்லாட்டா அதர் ப்ரெஷஸ் ஜெம்ஸோ அந்த கோல்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சேல் பண்ணுற இது பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 1% ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கோல்டு சப்ளை பண்ணுறதுக்கு இவங்களே மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. சென்னையில் 2 பிளேஸில் இருக்குது. அங்கேருந்து தான் இவங்களுக்கு இந்த ஸ்டோர்ஸில் செல் பண்ணுற அத்தனை ஐட்டமும் வர்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம். அண்டு இன்றைக்கி வந்து ஏன் வந்து நிறைய கம்பெனி வந்து இந்த பிஸ்னஸில் தெர் இஸ் கோல்டு பிஸ்னஸில் இருக்கவங்க ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும். அண்டு கோல்டுக்கே ரதர் த செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் கோல்டு இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் த இயர்ஸ். ஏன்னா பீப்புளோட லவ் ஃபார் கோல்டு வந்து எனார்மஸ். அண்டு இன்ஃபேக்ட் ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுது அப்படின்னா, க்ளோஸ் டு ஒரு 28,000 to 30,000 tons ஆஃப் கோல்டு வந்து இண்டிவிஜுவல்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான த நியூஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ எவ்ரி ஒன் வந்து ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் கோல்டு வந்து இந்தியாவில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் கண்ட்ரி வைஸ் புவர் பட் பீப்புள் ஆர் ரிச் வித் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அது வந்து எங்கே ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சதர்ன் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ரைட் ஃப்ரம் தமிழ்நாடு, கர்நாடகா, தென் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லிடலாம். தமிழ்நாடு அண்ட் இந்த அதர் ரீஜனில் பார்த்திங்கன்னா நியர்லி 40% ஆஃப் த கோல்டு சேல்ஸ் வந்து இந்த சதர்ன் இந்தியாவில் தான் நடக்குது. அதுலேயே த லார்ஜஸ்ட் பையர் ஆஃப் கோல்டு ஆர் டிரான்சாக்ஷன் கோல்டில் இருக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ நேச்சுரலி ஏன் அப்படின்னா தமிழ்நாடு வந்து த செகண்டு ஹையஸ்ட் ஜிடிபி இருக்கிற மாநிலம் ஆல்சோ. அதனால வந்து நேச்சுரலி இங்கே வந்து சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு ஃபேக்டரும் தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் கோல்டுக்கு வந்து அகெயின்ஸ்டாக லோன் வாங்குகிற ஸ்டேட்டும் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டு. நியர்லி அபவுட் 4.1 lakh crores வந்து லோன் வாங்கியிருக்காங்க அகெயின்ஸ்ட் த கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸுக்காக ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்காக வாங்குகிற ஃபண்டு தான் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கிளீனாக. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து இங்கே தமிழ்நாடையும் சதர்ன் இந்தியாவோ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய பிஸ்னஸ் வந்து இங்கே வந்து இதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து இங்கே வந்து இதுலேயே த பெஸ்ட்டு ஆர் த மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் வந்து ஐபிஓ வர்றது உண்டு. அதில் தான் பார்த்தோம் முன்னாடி ஏர்லியராக வந்து கல்யாணம் பார்த்தோம், இப்போ வந்து அப்புறம் தங்கமயில் கூட பார்த்தோம், நவ் வந்து இந்த லலிதா ஜுவல்லர்ஸை பார்க்குறோம். அண்டு இதை பார்த்துட்டு அதர் பிளேசஸில் இருக்கவங்களும் கெட்டிங் லிஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனிக்கு ஏதாவது மோட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய லெவலில் மோட் இல்லை. பட் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு 40 years ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்டு அதனால சொல்லிடலாம். தென் இது ஒரு ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கிற கம்பெனி. அண்டு இத்தனை வருஷமாக தனியாக ரன் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இதுலேயே த லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டைட்டன். அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூவேஷன் இருக்குது வித் 8.5. இது வந்து நம்மளுடைய த வே ஆஃப் ரேங்கிங் அப்படின்னு சொல்வேன் நான். அண்டு இவங்களுடைய இது ரேங்க்கு பார்த்தீங்கன்னா 5.2. அந்த மாதிரி தான் நம்ம போட்டாலும் பேஸ்ட் ஆன் ஏர்னிங்ஸ் அப்படின்ட்டு. சரி, இந்த கம்பெனிக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸே இல்லையான்னு இருக்குது. நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இவங்களே அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வேறு. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 1,000 crore வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது ஃப்ரம் ஐடி, தட் இஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அது வந்து ஒரு லயபிலிட்டியாக என்றைக்கு வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்று.
செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பியூர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால் வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் ஏதாவது ஒரு இப்போ இந்தியாவோட ஜிடிபி குறைய ஆரம்பிச்சிச்சோ இல்லாட்டா ரெவென்யூ அஃபெக்ட் ஆச்சோ அப்படின்னா தென் இந்த ரீஜன் வந்து சிவியராக அஃபெக்ட் ஆகும். அதனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அதனால் அஃபெக்ட் ஆகுங்கிறத அனதர் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு so far as the valuation of this company is concerned, it is about ஒரு 10-11 அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதில் வந்து நார்மலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி த ரிட்டைலர்ஸ், இவங்க வந்து ரிட்டைலர் கேட்டகரியில் தான் வரும். இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது, ஒரு 2-4% அது மாதிரி தான் இருக்கும். அந்த கேட்டகரியில் தான் இவங்க இருக்காங்க. ஏன் அப்படின்னா கோல்டே விலை ஜாஸ்தி, அதோட இவங்க வேல்யூ அடிஷன் கொடுக்குறது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான். அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த மார்ஜின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஹையர் ப்ராஃபிட் வேணும்னா இவங்க வந்து நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணி நிறைய சேல்ஸ் அண்டர்டேக் பண்ணணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இவங்க மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் இருக்கிறனால இந்த ரீஜனல் ரிஸ்க்கும் இது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் கல்யாணம் இருந்தாலும் சரி, டைட்டனாக இருந்தாலும் இவங்கள பாசிட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இவங்க நிறைய ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால இவங்களுடைய இன்வென்ட்ரி லெவலும் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்டு அப்புறம் மோரோவர் இப்போ கூட பார்த்திங்கன்னா இவங்க பாரோயிங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1700 crores கிட்ட இருக்குது. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்வேன் நான். அண்டு அதே சமயத்தில் ஒன் மோர் ஃபேக்டர் என்னென்னா, மித்த கோல்டு கம்பெனிலாம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த கோல்டு மெட்டல் லோன் பார்ப்போம், இல்லாட்டா வந்து ஹெட்ஜிங் ஆப்ரேஷன் பார்ப்போம். டைட்டன்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஹெட்ஜிங். பட் ஆனால் அந்த மாதிரி ஹெட்ஜிங்கோ இந்த லோன் கோல்டு மெட்டல் லோனோ நம்ம வந்து இந்த கம்பெனியில் பார்க்குறது இல்லை. இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு கூட நம்ம எடுத்து ஆகணும். ஏன்னா அப்படின்னா இப்போலாம் ஆஃப் லேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது இந்த கோல்டு ப்ரைஸில். அண்டு அதனால வந்து இது வந்து மே இம்பேக்ட் த கம்பெனி அப்படின்னு சொல்லணும். இதான் எனக்கு தெரிஞ்சு த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன் திஸ் கம்பெனி அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அடிக்கடி சொல்கிறது உண்டு, அதுதான் எல்லா இண்டியன்ஸும் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்வேன் நான். அண்டு இன்றைக்கி கோல்டு வாங்குறது ஃபார் பெட்டர். அதர்வைஸ் இன்னொரு 2 ஜெனரேஷன் கழிச்சு அந்த பீப்புளெலாம் எப்படி நம்மளை வியூ பண்ணுவாங்க அப்படின்னா, தென் வந்து பாருங்கள் 2026 வந்து 1.5 லட்ச ரூபா தான் கோல்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம தாத்தாலாம் கோல்டு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் நாமெல்லாம் ரொம்ப கோடீஸ்வரனாக இருப்போம். ஏன்னா அன்னைக்கு வந்து கோல்டு விலை வந்து 1.5 லட்சம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் டெய்லி ஒரு பவுன் வந்து 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொல்கிற காலம் வந்து உண்மையாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அண்டு அதனால் இந்த திங்கிங்னால தான் மக்கள் வந்து கோல்டு நோக்கி போகிறாங்க அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லிடலாம். அண்டு இதுதான் உண்மையான நிலைமை வேறு அப்படின்னு சொல்லணும். ஸோ அஸ் லாங் அஸ் அந்த லவ் ஃபார் கோல்டு இருக்கிற வரைக்கும் அண்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து த்ரைவ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு யாருக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்கோ, அந்த ரிஸ்க் எடுக்கிற அந்த அப்பிடைட் இருக்கோ, அவங்க இந்த மாதிரி கம்பெனியில் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு பேஷன்ஸ் தான் கீ. அண்டு ஏன் அப்படின்னா அது கோல்டு வந்து இப்போ ஓவர் பீரியட் ஆஃப் 10 years பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் ஒன்லி 12% ரிட்டர்ன். ஸோ அதனால் அதை வந்து எப்போ வரும் அந்த பீக்கு அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. அண்ட் அதனால் பேஷன்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல். அந்த பேஷன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறப்ப அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாட் நெசசரி இது ஃபிசிக்கல் கோல்டை பற்றி நான் சொல்லலை. ஈவன் அந்த ETF கோல்டு கூட த பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் லலிதா ஜுவல்லர்ஸோட IPO. அண்ட் இது வந்து இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.